Hi friends, welcome back to Sarbat Kit channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு சூப்பரான ஹைதராபாதி வெஜ் தம் பிரியாணி பண்ண போறேங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரியாணி அப்படினாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க. நம்மளோட சேனல்லையுமே நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். வாங்க இப்போ ஒரு சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு இந்த ஃப்ரை பண்ண ஆனியன் வந்தோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் பண்ணணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் கட் பண்ண கேரட்டு, இது கூடவே கட் பண்ண காலிஃப்ளவர், கட் பண்ண குடைமிளகாய், நெக்ஸ்ட்டு இது கூடவே பீன்ஸு கட் பண்ணதை எடுத்திருக்கேன். காய்கறி எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கை கட் பண்ணதையும் போட்டிருக்கேன். இப்போ எல்லா காய்கறிகளையும் நம்ம போட்டிருக்கேங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இந்த மாதிரி கையாலே நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா அந்த பிரியாணியில் இறங்கும். நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கை அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆனியனை போட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம ஆனியன் பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இது கூடவே இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு, மிளகு, ஜீரகம், சில டைம் இந்த சாகி ஜீரான்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தயிரும் லெமனோட புளிப்பு தாங்க. ஸோ 1/2 லெமன் அளவுக்கு நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. இது எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் அரிசி ஊற போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதை ஒரு பவுலில் போட்டுட்டு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டுக்கலாங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறுனா கரெக்டாக இருக்குங்க. அரிசி இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கோம். அதில் 3லேருந்து 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இது கூடவே நம்ம புதினா ஒரு கை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, இது கூடவே நம்ம இந்த கரம் மசாலாலாம் போடணும். பட்டை, லவங்கம், மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஏன்னா அந்த அரிசிலையுமே நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே போட்டுடலாங்க. இப்போ இந்த அரிசி ஒரு 95% வெந்தால் போதுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுட்டு வேக வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆனியன் பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் இதில் போட்டுட்டு காய்கறி ஒரு பாதி அளவுக்கு வேகட்டுங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ காய்கறி ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் நம்ம இருக்கிற பாத்திரத்தை விட கொஞ்சம் நிறையாவே வந்துருச்சு. இது ஒரு 75% தான் குக் ஆகிருக்கு. இதை நான் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு
இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ரைஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் தம்ம போட போகிறேன். ஸோ அதனால் அதில் வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ பாதி அளவுக்கு அந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த சாதத்தை ஒரு லேயரு அப்படியே நீங்கள் போட்டுடலாங்க. இப்போ இந்த காய்கறி மேலே ஒரு லேயர் வந்து சாதத்தை போட்டாச்சுங்க. இப்போ இன்னொரு லேயருக்கு நம்ம பாதி எடுத்து வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸ் அந்த குழம்போடு சேர்த்துட்டு அப்படியே மேலே போட்டு விட்டுறலாம். இப்போ மீதம் இருக்கிற பாதி ரைஸை வந்து இந்த காய்கறி மேலே அப்படியே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சாரணி வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க. இதை வந்து அங்கங்கே இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. சில பேர் வந்து குங்குமப்பூ போடுவாங்க. ஸோ என் பசங்களுக்கு அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த கலர் லைட்டாக போட்டிருக்கேன். இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து முந்திரியை நான் பொரித்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து இதில் போட்டுக்கலாங்க கார்னிஷ்காக. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ கார்னிஷ்லாம் பண்ணியாச்சு. இது மேலே அலுமினியம் ஷீட்டு வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு தம் போட்டுற வேண்டியதாங்க. இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு தம்லேருந்து நம்ம வந்து இப்போ பிரியாணியை பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ லேயர் லேயராக நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு சுட சுட சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இன்னைக்கு நல்ல கமகமன்னு வாசமான வெஜிடபிள் தம் பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலில் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.